யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டார். பேதுரு என்ன பதில் சொன்னார்? ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். ஆண்டவர் சொன்னார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவரை அதிகமாக நேசித்தால் மாத்திரமே, ஆண்டவரை மற்றவர்களை பார்க்கிலும் அதிகமாக நேசித்தால் மாத்திரமே ஆண்டவருடைய அருட்பணி திருப்பணியை நிறைவேற்ற முடியும். பேதுருவிடத்திலே கர்த்தர் கேட்டார், இவர்களிலும் அதிகமாய் யாரிலும்? மற்ற சீடர்களிலும். இவர்களிலும் அதிகமாய் நீ என்னை நேசிக்கிறாய் என்றால், நீ ஆம் என்று சொன்னால் திரும்பி போ. நீ அழைக்கப்பட்ட அழைப்பை நிறைவேற்று. உலக பாடுகள், ஊழிய கடினங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட சிலுவை மரணம், இவைகளை எண்ணி பயந்து பழைய தொழிலுக்கு, மீன்பிடிக்கின்ற தொழிலுக்கு திரும்பாதே. அதிகமாக ஆண்டவரிடத்திலே அன்பு கூர்ந்த அனுபவம் உண்மை என்றால் நீ திரும்பி போ. என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். பேதுருக்கு கிடைத்த பரிசு என்னவென்று தெரியுமா? பேதுருக்கு கிடைத்த பரிசு, சிலுவையிலே தலைகீழாக அறையப்பட்டு கொல்லப்பட்டார். அழைப்பு என்ன? பேதுருவுடைய அழைப்பு, என்னை பின்பற்றி வா. போதனை என்ன? சிலுவையை எடு. வாக்குறுதி என்ன? உன்மேல் என் சபையை கட்டுவேன். முடிவு என்ன? தலைகீழாக சிலுவையிலே அறைந்து கொல்லப்படுதல். இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசித்தால் மாத்திரமே இவைகளை எல்லாம் ஏற்க முடியும். வாழ்நாட்களிலே இயேசு கிறிஸ்து ஒரு முறை கேட்டார், நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? பேதுரு கேட்டார், யாரிடத்தில் அப்பா போவோம்? நித்திய வாழ்வு உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது என்று சொன்ன பேதுரு அவர் மீது நம்பிக்கை வைத்து கர்த்தர் அந்த பணியை திரும்ப கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள், உபத்திரவங்கள் அநேகம். ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவரை விடுவிப்பார் என்று திருமறை சொல்கிறது. ஏனெனில் இயேசு கிறிஸ்து அவரிடத்திலே கேட்டார், என்னை நேசிக்கிறாயா? ஆம் என்றால் என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக என்றார். இதுவே அருட்பொழிவு திருப்பணியின் அச்சாரம். என்னை நேசிப்பது உண்மை என்றால் நீ என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்க்க வேண்டும். இதுதான்